நண்பர்களுக்கு வணக்கம். நைஸ் கே. ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா லிஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. அதில் 4th செஷன் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் செஷனாக நம்ம வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட்டுங்கிற அதில் ஸ்லைஸ் அப்படி எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இண்டெக்ஸுங்கிறது என்ன, பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னால் எப்படி இருக்கும், நெகட்டிவ் இண்டெக்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னு ஆல்மோஸ்ட் 90% நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் இருக்க சில பெண்டிங்ஸ் ப்ளஸ் புதுசு அன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இன்செர்ட்டுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், அப்பெண்டுங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஜூபிட்டர் நோட் புக்கை ரன் பண்ணிக்கோங்க பை டிஃபால்ட்டாக. ஸோ எப்போதும் போல் ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த செஷன் இந்த கேஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸை நேற்று பெண்டிங் இந்த கேஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் நம்ம நேற்று என்ன பார்த்தோம், நெகட்டிவ் ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும், நெகட்டிவ் எண்டிங் வேல்யூ இருக்கும், டிக்ரிமெண்ட் நெகட்டிவாக இருக்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்டார்டிங் இருந்து நெகட்டிவ் எண்டிங் இருந்து பாசிட்டிவ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எண்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்கள். டிக்ரிமெண்ட்னா என்ன ஆகும், பேக்வேர்ட் ஆகணும். ஸோ பேக்வேர்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு நம்பர் ஹையஸ்ட் நம்பராக இருக்கும், எண்ட் ஆஃப் த நம்பர் லோயஸ்ட் நம்பராக இருக்கணும். ஸோ அதே கேஸ் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 4 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ். ஸோ எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் என்ன இருக்குது, -5 -5ஓட வேல்யூ என்ன 10, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ அப்போ இது பேக்வேர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது எடுத்துகிட்டு வரும், 50, நெக்ஸ்ட்டு 40, அடுத்து 30, அடுத்து 20, எது வரல எடுத்துகிட்டு வரும், இந்த -5ன்னு கொடுக்கும்போது அப் டு -4 வரலும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ எனக்கு அவுட்புட்டு ஸ்டார்டிங் வேல்யூ டு அப் டு லாஸ்ட் வேல்யூ வரலும் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ மீன்ஸ் 50 to up to 20 வரலும் இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதே கேஸில் நான் பாசிட்டிவில் கொடுக்குறேன். -5ங்கிறது இங்கே, அதாவது இந்த இடத்துல -4ங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், -5ங்கிறது இங்கே அதாவது 4 இங்கே பாசிட்டிவ் 4 இங்கே கொடுத்துருக்கேன், -5ங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாசிட்டிவ் 1 +1ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, கண்ணை மூடிட்டு சொல்லிடுங்க, இந்த மாதிரி அவுட்புட் வராது. அதாவது ராங்கான, அதாவது இன்க்ரிமெண்ட்டுக்கு பதிலாக டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கணும், இல்லை ஸ்டார்டிங் வேல்யூ கரெக்டாக கொடுக்காம எண்டிங் வேல்யூ கரெக்டாக கொடுக்காம ராங்காக கொடுத்துருக்கோம்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா எம்டியாக தான் வருமே தவிர உள்ளே வந்து எந்த கண்டென்ட்டுமே வராது. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்கள். ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங் வந்து -5ன்னு கொடுத்துருக்கேன், எண்டிங் வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன் 4ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ -5ங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 4ங்கிறது இந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் டு எண்டிங் போகும்போது எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அதாவது -1ன்னா டிக்ரிமெண்ட் ஆகும், +1ங்கும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும், பாசிட்டிவ் ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும், ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த 10, 20, 30, 40 வரலாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நான் -1, அதாவது 4ன்னு கொடுத்துருக்காத அப் டு 3 வரணும் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ சொல்லும் போதே ஒரு கன்ஃபியூஸாக இருக்கா. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான், சும்மா இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும், நெகட்டிவ் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், பாசிட்டிவ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுக்கும்போது ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஒரு கண்டெய்னரை. ஓகே, இதுதான் நேற்று பெண்டிங்காக இருந்த அந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷனோட ஒரு ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா ஸ்லைசிங் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், மற்றபடி வந்து மற்ற எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த கண்டெய்னர் பாருங்கள், இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்சர்ட்னா என்ன, நார்மலாக இன்சர்ட் பண்ண அப்படின்றோம்ல, ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வைக்க போகிறோம். அதே தான் இந்த இதுலேயும் ஒரு கண்டெய்னர் இருக்குது. அந்த கண்டெய்னரில் எக்ஸாக்டாக நான் வந்து ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன். அந்த லொக்கேஷனை நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் எதை வச்சு, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸில் நீ இந்த வேல்யூ கொண்டு ஆட் பண்ணு, அதாவது இன்செர்ட் பண்ணு, அந்த இடத்துல வை அப்படிங்கிறத நம்ம இதில் இன்செர்ட்டுங்கிற ஒரு ப்ராசஸ், ஒரு பில்டிங் ஃபங்க்ஷனை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இன்செர்ட்டுங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னரோட நேம், அதாவது லிஸ்ட்டோட நேம். செகண்ட் என்ன பண்ணணும், அந்த பில்டினோட நேம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த பில்டிங் தான் இருக்கும், இந்த பில்டிங் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோங்கிறது இடையில எது ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த டாட்டுங்கிறது தான் ஐடென்டிஃபை. அதாவது இந்த கண்டெய்னர் நேமில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்செர்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி பேஸ் பண்ணி இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த இன்செர்ட்டுக்கு 2 பேராமீட்டர் வேணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இண்டெக்ஸ் நம்பர், செகண்ட் பேராமீட்டர் என்னன்னா வேல்யூ. இப்போ இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல
நான் கொடுக்க போகிற வேல்யூ, அதாவது வேல்யூங்கிறதுல என்ன இருக்கா, ஒன்று இன்டிஜர், ஃப்ளோட்டு, நம்பர்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். அதாவது எந்த கண்டெய்னர், அதாவது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கலாம் ஆர் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கலாம், கண்டெய்னராக கூட இருக்கலாம். அதை பர்டிகுலராக அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தியரியை விட. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹலோங்கிற ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், எக்ஸுங்கிற கண்டெய்னர் நேம் டாட் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் இன்சர்ட் பண்ணால் 4th இண்டெக்ஸில் எதை இன்சர்ட் பண்ண போகிறேன், வெல்கம். ஸோ இதுக்கு முன்னாடி 4th இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இது 0 1 2 3 4ங்கிறதுல ஹாய்ங்கிறது இருக்கும். ஸோ நான் இன்சர்ட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹாய்ங்கிறது சுத்தமாக மாறிக்கும். நான் என்ன கரண்ட்டாக நான் என்ன இண்டெக்ஸில் என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூ 4th இண்டெக்ஸை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ வெரி சிம்பிளுங்க. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கேஸ் பார்க்கலாம். இந்த கேஸ் இல்லாமல் நான் ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ பாருங்கள். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்சர்ட், ஓகேவா, இன்சர்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் எலமெண்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா 10.5ங்கிற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருந்திருக்கு. ஆல்ரெடி செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருந்துச்சு, 3rd இருந்துச்சு, 3ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10.5ங்கிற நம்பர் இருக்குது. 3ங்கிறது என்னவா இருக்குது, 4th இண்டெக்ஸ், அதாவது 3rd இண்டெக்ஸாக மாறி இருக்குது. இது 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், இது 3rd இண்டெக்ஸாக மாறி இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேஸ் பாருங்கள். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஒன்று பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். எக்ஸ் டாட் இன்சர்ட், இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு கண்டெய்னரை மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வந்துருக்கு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட் அதாவது இது 0th இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ஒரு புதுசாக ஒரு கண்டெய்னரை நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பர்டிகுலர் பிளேஸில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் யூஸ்வலாக அந்த ஆல்ரெடி இருந்த அந்த 2ங்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 3rd இண்டெக்ஸாக மாறி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேனே, அதாவது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இது ஒரு லிஸ்ட்டை அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இது செப்பரேட் பண்ணுமா, இந்த கம்மாவும் இங்கே வச்சு செப்பரேட் பண்ணுது அப்படின்னா இல்லை. ஸோ இந்த கண்டெய்னரில் இது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ், இதுலேருந்து இது வரையிலும் செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே தான் இந்த 3 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. இதுலேருந்து இது வரலும் செகண்ட் இண்டெக்ஸ், இது 3rd இண்டெக்ஸ், இது 4th 5th 6th 7th இண்டெக்ஸஸ். அதாவது இதுக்கு இப்படி தான் இண்டெக்ஸ் அலோகேட் ஆகிருக்கும். அந்த 2ஆம் நம்பரை மட்டும் நான் சூஸ் பண்ணேன்னா அதுக்குள்ளே 3 வேல்யூ இருக்குது. அதில் இது 0 1 2ங்கிற 3 வேல்யூ வந்து ஒவ்வொன்றுக்கும் இண்டெக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இது. ஸோ இது மாதிரி தான் ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ் எல்லாமே, அதாவது இந்த இடத்துல நான் லிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதே நான் ஒரு செட்டோ இல்லை ஒரு டப்புலோ ஒரு டிக்ஷனரியோ எது வேணாலுமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா என்னோட கண்டெய்னருக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அப்பெண்ட் ப்ராசஸ். ஸோ அப்பெண்டுங்கிறது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் ஆல்சோ அப்பெண்ட். ஸோ இந்த அப்பெண்டுங்கிறது என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பெண்டுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, என்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது, நான் புதுசாக ஏதோ ஒன்று கொடுக்குறனாலும் அதை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா என்னோட கண்டெய்னரில் இருக்க கடைசிக்கு அப்புறம் நீ எது வேணாலும் பண்ணிக்க. அதாவது இப்போ நான் புதுசாக ஒரு 10ங்கிற ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி என் கண்டெய்னரில் லாஸ்ட் எலமெண்ட்டு ஹலோங்கிறது இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நீ அப்பெண்ட் பண்ணிக்க, லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க அப்படிங்கிறது தான் இந்த அப்பெண்ட்டு. ஸோ இதில் அப்பெண்டுன்னு ஒன்று இருக்கும், அதே நேரத்தில் எக்ஸ்டெண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த அப்பெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சி எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, ஒரு ஹலோ ஹாய், ஓகேங்களா. ஸோ நம்மள்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்குது இப்போ. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்பெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா நான் சொல்லியிருக்கேன் கண்டெய்னர் இருக்குது, அந்த கண்டெய்னரோட கடைசியில் நான் அப்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அப்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது பேராமீட்டர் வேணும்னாக்கா இதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் இருந்தால் போதும். அதாவது இதில் எப்படி இருக்குன்னா சேம், ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், கண்டெய்னரோட நேம், அதுக்கப்புறம் டாட் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்பெண்டுங்கிறது பண்ணுறேன், அப்பெண்டுங்கிற அந்த பில்டிங் ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னாக்கா
நான் வந்து என்ன அப்பெண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் 5ங்கிற ஒரு வேல்யூ அப்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த நம்பர் என்ன பண்ணும், அந்த லாஸ்ட்டில் அப்பெண்ட் ஆகும். ஸோ அதே ப்ரிமிட்டிவ் ஆர் நான் ப்ரிமிட்டிவ் ரெண்டில் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 5ன்னு கொடுக்கும்போது இது என்ன பண்ணுறது, இது ப்ரிமிட்டிவ், அதாவது இன்டிஜர் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நான் பிரிண்ட் எக்ஸ்ன்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 5ங்கிறது லாஸ்ட்டில் ஆட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே கேஸில் இப்போ நான் ப்ரிமிட்டிவில் ஒன்று பார்க்கலாம். நான் ப்ரிமிட்டிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அப்பெண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு கண்டெய்னரை அப்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி அப்பெண்ட் பண்ணலாம். நேம் ஏஜ் ஓகேவா. ஸோ நேம் ஏஜுங்கிற ஒரு கண்டெய்னரை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 0, அதாவது ஆல்ரெடி இருந்த அந்த கண்டெய்னர் ப்ளஸ் என்ன ஆயிருக்குன்னா கடைசியாக என்ன ஆயிருக்கு, ஒரு டிக்ஷனரி அப்பெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த அப்பெண்டுங்கும் போது நம்ம வந்து டைரெக்டாக ஒரு சிங்கிள் எலமெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு 5ங்கிற ஒரு நம்பர் கொடுக்கும்போது டைரெக்டாக அப்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே நேரத்தில் நான் ஒரு கண்டெய்னரை கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னாக்கா கண்டெய்னராக அப்பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே கேஸில் நான் ஒரு லிஸ்ட் அப்பெண்ட் பண்ணுறேன். இப்போ லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, நான் அப்பெண்ட் கொடுக்குறேன், கடைசியாக வந்து புதுசாக லிஸ்ட்டாக ஆட் ஆகிக்குமா இல்லை ஆல்ரெடி இருக்க லிஸ்ட்டில் அப்படியே இருக்குமா அப்படின்னாக்கா அப்பெண்டை பொறுத்தவரையிலும் கடைசியாக ஆட் பண்ணு, நான் என்ன டேட்டா டைப்பில் வேல்யூ கொடுக்குறேனோ அந்த டேட்டா டைப்பை அப்படியே தூக்கி கொண்டு அந்த இடத்துல ஆட் பண்ணுங்கிறது தான் அதோட ஒர்க்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும், லிஸ்ட்டுங்கிறது என்ன ஒரு கம்மா வச்சு செப்பரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டிக்ஷனரி மட்டும் தான் கீ அண்ட் வேல்யூ பேராக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நேம்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, தமிழ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஏஜுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, 5000ங்கிற ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் அப்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா சி அதே நம்பர்ஸ் என்னவா மாறி இருக்குது அப்படின்னாக்கா லிஸ்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ப்ரிமிட்டிவ், அதாவது நான் ப்ரிமிட்டிவ் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ எந்த டேட்டா டைப்பில் நீங்கள் பர்டிகுலராக கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வந்து என்ன ஆகிக்கும் அப்படின்னாக்கா அப்பெண்ட் ஆகிக்கும். ஸோ இந்த அப்பெண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக பில்டிங்கில் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எந்த இதுக்காக யூஸ் ஆகும், இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா வெரி சிம்பிள். ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், ஒரு சாம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். ஸோ 1, 2.5, 3, 5.5, 5, hello. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கொடுத்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எனக்கு ஃப்ளோட்டில் இருக்க நம்பரை மட்டும் எனக்கு புதுசாக ஒரு கண்டெய்னரில் நீ போட்டு கொடு, அதாவது ஒரு புது லிஸ்ட் இருக்கணும். இப்போ ஒயிங், அதாவது RES ரிசல்ட்டுங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே நீ என்ன பண்ண, ஆல்ரெடி எக்ஸில் இருக்க கண்டெய்னர் இருக்க ஒரு ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டு கொடு, இதுக்கு நீ எப்படி ப்ரோக்ராம் எழுதுவ, லூப்ஸ் வச்சு எழுதி காட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த அப்பெண்டுங்கிற ப்ராசஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபார் எழுதுங்க. இந்த ஃபார் எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இந்த கண்டெய்னரை நான் ஹைட்ரேட் பண்ணணும், ஏன்னா அதில் இருக்க ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ மட்டும்தான் எனக்கு வேணும், பாக்கி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபார் I in X. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த கண்டெய்னரை ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டைப்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ, இப்போ ஐங்கிறதுல என்ன பண்ணோம் ஒவ்வொரு எலமெண்ட் பை எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வரோம். அந்த எலமெண்ட்டு ஃப்ளோட்டாக இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். அது எப்படி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டைப் ஆஃப் I, அதாவது ஐங்கிற ஒரு வேல்யூ வருது, அதோட டைப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன். ஈக்குவல்ட்டு என்னவா இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ளோட்டா. இன்கேஸ் இது ஃப்ளோட்டாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்கா RESங்கிறது என்ன கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி ஒரு எம்டியாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் நீ என்ன பண்ண சொல்கிறேன், அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன். எதை அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன், ஐங்கிற வேல்யூவை. ஸோ இந்த கேஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் RESங்கிறத வெளியில் வச்சு நம்ம இந்த லூப் எதுலேயும் முடியும். இந்த லூப் வந்து அந்த கண்டெய்னர் ஸ்டார்டிங் டு எண்டிங் வேல்யூ வரலாம் ஹைட்ரேட் ஆகும்.
அதில் எந்தெந்த வேல்யூலாம் ஃப்ளோட்டாக இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணோம், அப்பெண்ட் பண்ணோம். எதில் அப்பெண்ட் பண்ணுதுன்னா இந்த RES, அதாவது ரிசல்ட்டுங்கிற இந்த RESங்கிற இந்த டிக்ஷனரிக்குள்ளே அப்பெண்ட் பண்ணோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா எம்டியாக கிடைச்சிருச்சு. ஏன் எம்டியாக கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா இந்த இடத்துல ஃப்ளோட்டுங்கிறத நான் வந்து என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டேன். ஸோ அந்த டேட்டா டைப்பில் கொடுக்கும்போது அது வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துப்போம். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இப்போ என்ன இருக்குது 2.5 5.5ங்கிற இந்த வேல்யூ வந்துடும். அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கோர்ஸில் கொடுக்காம டேரெக்டாக இன்டிஜராக இருந்தாலும் இன்ட்னு கொடுங்க, ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டுன்னு கொடுங்க, ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஸ்ட்ரிங்னு கொடுங்க. ஸோ இதே கேஸ் நெக்ஸ்ட்டு இப்போ RES பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு RES 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ RES 1க்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்க அதாவது இந்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதில் ஸ்ட்ரிங் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்மள்கிட்ட அதோட அந்த ஸ்ட்ரிங் மொத்தமாக எடுத்து கொடுக்கணும். அந்த மொத்தமாக எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குங்கிறதோட கவுண்ட் வேணும், அதாவது எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட் வேணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஹாய் ஹலோ குட்டுங்கிற 3 வேர்டு இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த 3 வார்த்தை இருக்குது. இப்போ ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு அவுட்புட் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, இதில் இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஸ்ட்ரிங்கை ரிசல்ட் 1க்குள்ளே போடுங்க, அதில் மொத்தம் எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது, அதாவது எத்தனை வேர்ட்ஸ் வந்து இருக்குது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக போடுங்க அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்படின்னாக்கா எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா புதுசாக ட்ரை பண்ணுங்கள். இதே கேஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓகே இதை வச்சிடலாம், புதுசாகவே வச்சுன்னு பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ஃபார் I in X. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும், ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அதில் டைப் செக் பண்ணுறோம். அந்த டைப்பில் எது செக் பண்ணுறோம், ஐயை டைப் செக் பண்ணுறோம். அது எந்த டேட்டா டைப்பாக இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறேன், நான் RES 1 அப்படிங்கிறதுக்குள்ள என்ன பண்ண சொல்கிறேன், அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன். எதை அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன், ஐயை அப்பெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ அந்த RES 1ங்கிறது இங்கே இருக்கான்னு கேட்டால் இங்கே இல்லை, நம்ம டிக்ளேர் பண்ணணும். RES 1 = MK நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா RES 1க்குள்ளே இந்த ஸ்ட்ரிங் வந்து மூவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா RES 1. ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், 3. அதில் இருக்க மொத்த ஸ்ட்ரிங் மட்டும் எனக்கு தனி கண்டெய்னரில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன அவுட்புட் கேட்டேன், அதில் இருக்க மொத்தம் வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். ஸோ லென்த் ஆஃப் RES 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 3ங்கிற அந்த டோட்டல் எலமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதோட நெக்ஸ்ட் செஷன் அடுத்த ஒரு டாப்பிக்கோட நம்ம கவர் பண்ணலாம். ஸோ கண்டினியூ டு SK Tech Warrior. Bye.